மதுபோதையில் வேலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மதிவாணன் கார் மீது இருசக்கர வாகனத்தால் மோதி விபத்து ஏற்படுத்திய வேலூர் மத்திய ஆண்கள் சிறை காவலர் விஜயகுமார் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டியது உட்பட 2 பிரிவுகளில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் சிறை காவலர் விஜயகுமாரை பணியிடை நீக்கம் செய்து வேலூர் சரக டிஐஜி சண்முக சுந்தரம் உத்தரவிட்டுள்ளார். வேலூர் கிருஷ்ணா நகரில் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் கார்த்தியாயினி வீட்டு காவலில் வைக்கப்பட்டார். சென்னையில் இன்று டாஸ்மாக் முற்றுகையிட போராட்டம் நடத்த செல்ல இருந்த கார்த்தியாயினியை வேலூர் காவல்துறையினர் வீட்டு காவலில் வைத்த நிலையில் இது ஜனநாயக படுகொலை என்று கார்த்தியாயினி கண்டனம் தெரிவித்துள்ளார். அதிகாலை கிளம்புவதற்கு முன்னதாகவே என்னை வீட்டு காவலில் போலீஸ் அதிகாரிகள் வீட்டு காவலில் வைத்து வெளியே செல்ல விடாமல் தடுத்து நிற்கின்றார்கள். இந்த அராஜக போக்கை, இது தனிமனித சுதந்திரத்த போக்கையும் தடுப்பதாக உள்ளது. இந்த போக்கினை தமிழக அரசாங்கம் மாற்றிக்கொள்ள வேண்டும். சென்னை காசிமேட்டை சேர்ந்த மீனவர் குமார் கடலில் விழுந்து உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக காசிமேடு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். 60 வயதான இவர் அதிகாலை காசிமேடு மீன்பிடி துறைமுகத்திலிருந்து கட்டுமரத்தில் மீன்பிடிக்க கடலுக்கு செல்வதாக கூறி சென்ற நிலையில் நிலை தடுமாறி கடலுக்குள் விழுந்து உயிரிழந்த நிலையில் சடலம் மீட்கப்பட்டது. ஈரோடு மாவட்டம் சென்னிமலை வார சந்தையில் கட்டிட தொழிலாளி கல்லால் தாக்கி கொலை செய்யப்பட்டு ரத்த வெள்ளத்தில் கிடந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கொலை செய்யப்பட்ட நபர் நெல்லையைச் சேர்ந்த கணேசன் என்பது தெரியவந்துள்ள நிலையில் சம்பவ இடத்தில் பெருந்துறை டிஎஸ்பி கோகுலகிருஷ்ணன் தலைமையில் சென்னிமலை காவல் ஆய்வாளர் ஆகியோர் கொலை தொடர்பாக பல்வேறு கோணங்களில் விசாரித்து வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே துக்க நிகழ்வுக்கு சென்ற வேன் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் 13 பேர் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் விபத்து குறித்து சாத்தூர் தாலுகா போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் வட்டம் சின்னக்கள்ளிப்பட்டி கிராமம் காடுவாய் கிணற்றில் தனியார் தார் கலவை தயாரிக்கும் ஆலை அமைக்க விடுவதை எதிர்த்து தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் இணைந்து ஆட்சியரிடம் மனு கொடுத்தனர். மேலும் ஆலை அமைக்கப்பட்டால் நிலத்தடி நீர், காற்று மற்றும் சுற்றுப்புற சூழல் மாசுபடும் என்று அச்சம் தெரிவித்த பொதுமக்கள் இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் கலைச்செல்வி தலைமையில் மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பொதுமக்கள் தங்களது கோரிக்கைகள் அடங்கிய மனு அளித்தனர். மேலும் பொதுமக்கள் கோரிக்கைகளுக்கு உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்த மாவட்ட ஆட்சித்தலைவர் தற்போது நீர்நிலை பகுதிகளில் குடியிருக்கும் நபர்களுக்கு பட்டா பிறப்பித்துள்ளதாகவும் நீதிமன்ற ஆணையை மீறி பட்டா அளித்தால் அரசு அலுவலர்கள் ஜெயிலுக்கு தான் செல்ல நேரிடும் என்பதால் இதுபோன்ற தவறை செய்ய மாட்டார்கள் என்று கருத்து தெரிவித்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் முன்விரோதம் காரணத்தால் இளைஞர் குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த கொலை தொடர்பாக 7 பேர் கைதான நிலையில் முக்கிய குற்றவாளியான வழக்கறிஞர் உட்பட தலைமறைவாக உள்ள 2 பேரை போலீசார் தேடி வருகின்றனர். உயிரிழந்த இளைஞருக்கு திருமணமாகி 5 மாத கர்ப்பிணி மனைவி மற்றும் 1.5 வயதில் பெண் குழந்தை உள்ளது குறிப்பிடத்தக்கது. பெரம்பலூர் அருகே ஈரூர் கிராமத்தில் சிப்காட் தொழிற்பூங்கா அமைக்க நிலம் கையகப்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு அரை நிர்வாண போராட்டம் நடத்தியது பரபரப்பை ஏற்படுத்தியது. முன்னதாக நில உரிமையாளர்களான விவசாயிகள் மற்றும் தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்கத்தினர் மாவட்ட ஆட்சியரிடம் முறையிட வருகை தந்தபோது போலீசாரால் தடுத்து நிறுத்தப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்கத்தின் தலைவர் ஐயக்கண்ணு தலைமையில் சிலர் மாவட்ட ஆட்சித்தலைவர் கிரேஸ் புச்சாவை சந்தித்து பேசினர். அதற்கு பதிலளித்த மாவட்ட ஆட்சித்தலைவர் விவசாய நிலங்கள் கையகப்படுத்தப்படவில்லை, புறம்போக்கு நிலங்களை கையகப்படுத்துவதாக தெரிவித்ததை தொடர்ந்து அனைவரும் அங்கிருந்து கிளம்பி சென்றனர். புதியவர்களுக்கு உள்ளூர் கேபிள் ஆபரேட்டர் உரிமம் வழங்குவதை தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி நிறுவனம் நிறுத்த வலியுறுத்தி நாகையில் 100க்கும் மேற்பட்ட கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். மேலும் நாகூர், அரியலூர், வடசென்னை, மதுரை, திருப்பூர் உள்ளிட்ட இடங்களில் வழங்கப்பட்ட புதிய கேபிள் டிவி ஆபரேட்டர் உரிமங்களை ரத்து செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தனர்.
தஞ்சையில் பருவமழை தாமதமானதால் மின்மோட்டார் நீரை பயன்படுத்தி விவசாயிகள் கோடை நடவு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். 10,000 ஏக்கருக்கு மேல் முன்பட்ட குறுவை எனப்படும் கோடை நெல் சாகுபடிக்கான ஆயத்த பணிகளில் விவசாயிகள் தீவிரம் காட்டி வருகின்றனர். நிஜாமுதீனில் இருந்து கன்னியாகுமரி வரை செல்லும் திருக்குறள் எக்ஸ்பிரஸ் ரயிலானது திண்டுக்கல் ரயில் நிலையத்திற்கு வந்த நிலையில் அங்கு முன்பதிவு இல்லாத பெட்டியில் ரயில்வே இருப்பு பாதை காவல்துறையினர் சோதனை நடத்தினர். சோதனையில் உரிய ஆவணம் இன்றி கொண்டு வந்த 13,77,900 ரூபாய் சிக்கிய நிலையில் ஹவாலா பணமா என்ற கோணத்தில் மதுரை வருமான வரித்துறையினர் நவநீத கிருஷ்ணன் என்பவரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திண்டுக்கல் ரயில் நிலையத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ அருள்மிகு ரயிலடி சித்தி விநாயகர் கோயில் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இவ்விழாவில் சென்னை, பெங்களூர், திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து வந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நெல்லை மாவட்டம் முக்கூடல் அருகே நள்ளிரவில் காய்கறி கடை மற்றும் அருகிலுள்ள தனியார் ஹோட்டலில் புகுந்த மர்ம நபர் ஒருவர் பணப்பெட்டியில் இருந்த பணத்தை திருடிச் செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்த புகாரின் அடிப்படையில் முக்கூடல் போலீசார் விசாரணை நடத்தி வரும் நிலையில் ஏற்கனவே கடந்த சில நாட்களுக்கு முன் இதே காய்கறி கடையில் திருட்டுச் சம்பவம் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. திருவாரூர் மாவட்டத்தில் கோடை வெயில் தொடக்கத்திலேயே அதிகம் இருந்து வருவதால் முதியவர்களின் உடல்நிலையை தினமும் இருமுறை சரிபார்த்துக் கொள்ள வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் சுற்றறிக்கையில் அறிவுறுத்தல் விடுத்துள்ளார். மேலும் பயணத்தின் போது குடிநீர் எடுத்துச் செல்ல வேண்டும், எலுமிச்சை ஜூஸ், மோர் மற்றும் பழச்சாறுகள் குடிக்க வேண்டும், நல்ல காற்றோட்டம் மற்றும் குளிர்ந்த இடங்களில் பொதுமக்கள் இருக்க வேண்டும் எனவும் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். ஈரோட்டில் கேபிள் டிவி ஆபரேட்டர்களை அரசு செட்டா பாக்ஸ்களை போட கட்டாயப்படுத்தும் அரசு அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி தமிழக கேபிள் டிவி ஆபரேட்டர் பொதுநல சங்கத்தினர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். மேலும் செய்தியாளர்களிடம் இதனால் மிகுந்த பாதிப்பை எதிர்கொள்வதாகவும் இதன் மீது மாவட்ட ஆட்சியர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்துள்ளனர். கேபிள் டிவி நிறுவனம் புதிதாக எல்சிஓ வழங்க உள்ள அதை கண்டித்து ஏற்கனவே இந்த தொழிலை 30 ஆண்டு காலம் நடத்தி வரக்கூடிய எங்களுடைய கேபிள் ஆபரேட்டர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலையும் சட்ட ஒழுங்கு பிரச்சனையும் நடக்கக்கூடிய சூழ்நிலை இருப்பதால் தடுக்க வேண்டும் என்று கூறி மாவட்ட ஆட்சியாளர்களிடம் இன்று மனு கொடுக்க உள்ளோம். அதே சமயத்தில் ஏற்கனவே அரசு பாக்ஸ் இல்லாத காரணத்தினால் வாடிக்கையாளர்களுக்கு தனியார் நிறுவனங்களிலிருந்து பாக்ஸ்களை பெற்று வாடிக்கையாளர்களுக்கு நாங்கள் பாக்ஸ்களை பொருத்திவிட்டோம். இப்பொழுது மீண்டும் அரசு பாக்ஸ் வந்தவுடன் அந்த பாக்ஸ்களை கழட்டிவிட்டு அரசு பாக்ஸ் போட வேண்டும் என்று கூறும் பொழுது ஏற்கனவே நாங்கள் பணத்தை கொடுத்து அந்த பாக்ஸை மாட்டிய பிறகு இன்று அரசு நிறுவனம் வழங்கக்கூடிய அரசு பாக்ஸ்களுக்கு 500 ரூபாய் பாக்ஸ் தொகை என்று நிர்ணயம் செய்துள்ளது. தென்காசி மாவட்டம் கடையம் அருகே உள்ள வீட்டில் மஞ்சள் நீராட்ட விழா நடைபெறும் நிலையில் இந்த விழாவிற்கு வருகை தந்தவர்கள் பயணித்த வாகனங்களை நிறுத்துவதன் காரணமாக இரு தரப்பினருக்கிடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து தகவல் அறிந்து அங்கு சென்ற காவல்துறையினர் மோதல் குறித்து விசாரணை மேற்கொண்டனர். கோவை மாவட்டம் வெள்ளக்கிணறு பகுதியைச் சேர்ந்த தொழிலதிபர் ஸ்ரீதரின் 10 வயது மகனை கடத்தி பணம் கேட்டு மிரட்டிய சம்பவத்தில் அவரது கார் ஓட்டுநரான நவீன் என்பவரை போலீசார் கைது செய்துள்ளனர். தொடர்ந்து கைதான நவீனிடம் கடத்தல் சம்பவம் தொடர்பாக போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை ராமாபுரத்தில் உள்ள பிளாஸ்டிக் குடோனில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டதைத் தொடர்ந்து தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் பல மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த தீ விபத்து காரணமாக அப்பகுதி பொதுமக்கள் கண் எரிச்சல், மூச்சு திணறல் உள்ளிட்ட பிரச்சினைகளால் பாதிக்கப்பட்ட நிலையில் குடியிருப்புகளுக்கு மத்தியில் இதுபோன்று குடோன்கள் அமைக்க வேண்டாம் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். இந்த ஒரு சின்ன தவறு நாளைக்கு உயிர் பலி ஏற்படுற அளவுக்கு திரும்பவும் மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால இங்க இருக்க குடோன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஷிஃப்ட் பண்றது இங்க இருக்க சுத்தி இருக்க மக்களுக்கு ரொம்ப ஒரு உதவியா இருக்கும். இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இளைஞர்கள் பட்டாளமாக சேர்ந்து நம்ம இங்கே ராமாபுரம் ராஜேஷன் இருக்காங்க, அவங்களோட முயற்சியால்
இங்கே இளைஞர்கள் எல்லாருமே சேர்ந்து ஓரளவுக்கு தீயணைப்புத்துறை வரதுக்கு முன்னாடியே அவங்களோட உதவிகளை செஞ்சு இங்கே இருக்க வீடுங்களோட உடைமைகள்லாம் காப்பாற்றி எல்லாமே பண்ணாங்க. பொதுமக்களோட சேர்ந்து பண்ணாங்க, பொதுமக்கள் எல்லாருமே சேர்ந்து பண்ணாங்க. இப்போ தமிழக அரசோட சீரிய முயற்சியால் இங்கே நியர்பையில் இருக்க எல்லா ஃபயர் இன்ஜினில் இருந்துமே வேகமாக ஒரு 7-8 ஃபயர் இன்ஜின்ஸ்லாம் வந்து தீயை கட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. முன்னாடி இருந்ததுக்கு இப்போ எவ்வளோ கட்டுக்குள்ளே வந்திருக்காங்க, இருந்தாலும் எரிஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. இன்னொரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரத்தில் கட்டுக்குள்ளே கொண்டு வந்துருவாங்கன்னு நாங்கள் நினைக்கிறோம். திரும்பவும் இந்த மாதிரி ஒரு சேதாரம் மட்டும் ஏற்படாமல் இருக்கணும். தமிழக அரசு இப்போ செஞ்ச ஒரு பெரிய உதவியை இந்த மாதிரி குடோன்ஸை முறைப்படுத்தி எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இங்கே இருக்க மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும்னு நாங்கள் விரும்புகிறோம். சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே ஜாமீனில் வெளியே வந்த இளைஞர் மதுபோதையில் தந்தையின் இருசக்கர வாகனத்தை தீ வைத்து எரித்ததுடன் தாயை அடித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனைத் தொடர்ந்து இளைஞரின் தாய் கொடுத்த புகாரின் அடிப்படையில் போலீசார் இளைஞரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். சேலத்தில் தனியார் கண் மருத்துவமனையில் 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு இலவச கண் பரிசோதனை முகாம் நடைபெற்றது. இதில் சேலம் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வ கணபதி தலைமை தாங்கி பரிசோதனையை தொடங்கி வைத்த நிலையில் 50 வயதுக்கு மேற்பட்டோர் கலந்து கொண்டு பயனடைந்தனர். வக்பு திருத்த மசோதாவிற்கு எதிராக டெல்லி ஜந்தர் மந்தரில் அகில இந்திய முஸ்லிம் தனிநபர் சட்ட வாரியம் சார்பில் போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் வாரியத்தின் பிரதிநிதிகள், முஸ்லிம் மதம் மற்றும் சமூக அமைப்புகளின் தலைவர்கள், சிவில் சமூக ஆர்வலர்கள் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டவர்கள் பங்கேற்ற நிலையில் முன்மொழியப்பட்ட வக்பு திருத்த மசோதா முஸ்லிம்கள் மீதான நேரடி தாக்குதல் என்றும் வக்பு சொத்துக்களை அபகரிக்க வழிவகுக்கும் என்றும் குற்றம் சாட்டினர். மேலும் போராட்டத்தை முன்னிட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.